வணக்கம் சென்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். ஒரே ஒரு சின்ன விஷயம், குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டேட் முடிஞ்சிச்சு. 30ஆம் தேதியோட முடிஞ்சிட்டு நம்ம இப்போது என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மே 1ஆம் தேதி, மே 2ஆம் தேதியும். மே 1ஆம் தேதி எல்லாருக்குமே வந்து லேபர், அதாவது ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே என்னது லீவு. இது யார் வாங்கி தந்தது? யாருன்னா கம்யூனிஸ்ட். ஓகேங்களா? நம்ம இந்தியாவுக்கு இந்த இதை வாங்கி தந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க தான். 8 மணி நேரம் வேலை செய்யணும், சம ஊதியம் தரணும், வாரத்தில் ஒரு நாள் லீவு வேணும் அப்படிங்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிற விஷயத்த வாங்கி தந்தது இவங்க தான். அதோட இதுதான் லேபர்ஸ் டே, மே 1ஆம் தேதி. அதுவும் இல்லாமல் இது நேஷனல் ஹாலிடேஸ். ஓகேங்களா? நமக்கு 4 நேஷனல் ஹாலிடேஸ் வரும். என்னென்ன நேஷனல் ஹாலிடேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்தநாள். அதுக்கப்புறம் மே 1 உழைப்பாளர்கள் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம். இதில் வந்து நேஷனல் ஹாலிடேஸ். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஃபேக்ட்ஸு, நோட் பண்ணிக்கங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம்ஸு, குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா சிலபஸ்லேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு சயின்ஸு ஒவ்வொரு டாபிக் கீழேயும் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ எதுலேருந்து வேணாலும் கொஷின்ஸ் வரலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம அந்த எக்ஸாம் சிலபஸ் ஓரியன்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன தமிழ்நாடு ஓரியன்டாக என்னென்ன இருக்குது, நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸு, இண்டைசஸ், புக் ஆத்தர், ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட போகிறோம். ஸோ வாங்க போகலாம் கிளாஸ்க்குள்ளே. இன்னைக்கு மே 1, 2க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமாக பார்த்துருவோம். ஓகேங்களா? அதை பாருங்க, தமிழ்நாடு நியூஸு உங்களை பார்த்தா தெரியுதா? இவங்க என்ன தமிழ்நாடு போலீஸ். ஓகேங்களா? என்ன ஏன் தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன தமிழ்நாடு போலீஸ் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 6ன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் செப்டம்பர் 6 1856 மெட்ராஸ் போலீஸ் ஃபோர்ஸு உருவான நாளை தான் போலீஸ் டேவாக சொல்கிறாங்க தமிழ்நாடுல. செப்டம்பர் 6 அது. அதுக்கப்புறம் அக்டோபர் 21 காவலர் நினைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 1959 காவலர் ஆணையம்ங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டது, காவலர் ஆணையம். இந்த செப்டம்பர் 17க்கு வந்து சமூக நீதி தினம். இது யாரோடது? சமூக நீதினாலே யார் வருவா? சமூக நீதினாலே பெரியார். ஏப்ரல் 14 இது யாரு? சமத்துவ தினம், அம்பேத்கர், டாக்டர் BR அம்பேத்கர். ஓகேங்களா? பிப்ரவரி 19 இலக்கிய மறுமலர்ச்சி தினம். இதெல்லாம் வந்து சில ஃபேக்ட்ஸு. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து செப்டம்பர் 6 வந்து தமிழ்நாடு போலீஸ் டேவா கொண்டாடுறதா நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு அதை சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நேஷனல் நியூஸ் பார்ப்போம். இப்போ தமிழ்நாடு நியூஸ் முடிஞ்சிச்சு, நேஷனல் நியூஸ் பார்ப்போம். 1992 ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பித்தாங்க நம்ம தமிழ்நாட்டில். அதான் அந்த இது. அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னா, சென்னை 1000 லைட்ஸில் அனைத்து இந்திய மகளிர் காவல் நிலையம் ஓப்பன் பண்ணப்பட்டது 1992 ஜெயலலிதா பீரியட்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். நேஷனல் நியூஸ்ல இது என்னன்னா, சென்செக்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் வந்து கணக்கெடுக்கிறதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாதிவாரி கணக்கு எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் இது வந்து 1881 முதல் பாப்புலேஷன் வந்து சென்செக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பையிலேருந்து 15வது பாப்புலேஷன் 2011 வரைக்கும் கரெக்டாக நடந்துச்சு. 2021 ஏன் நடக்கல அப்படின்னா, கொரோனா தொற்றுனால நடக்கல. இப்போதான் அது நடக்க போகுது. இதுல வந்து என்னன்னா, பாப்புலேஷன் மட்டும் சென்செக்ஸ் மட்டும் எடுக்காம ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க போறாங்க. ஓகேங்களா? இது 1900 இதுவும் பண்ணாங்க. 1881 ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது கேஸ்ட் சென்சஸும் எடுத்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 1931 வரைக்கும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடுக்கல. அதை இப்ப திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ? இந்த 2025-26 இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து தான் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இந்த சாதிவார கணக்கெடுப்புல மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவார கணக்கெடுப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்க போறாங்க. இந்த கேஸ்ட் சென்சஸ் வில் பி கண்டக்டட் அலாங் வித் த நேஷனல் சென்சஸ். இது வந்து 16வது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது 16வது. அதுக்கப்புறம் இந்த 15 வந்து 15th 2011 நடக்குது. இந்த சென்சஸ் ஆக்ட் 1948 படி சென்சஸ் ஆக்ட் எடுக்கிறாங்க. இந்த ரெகுலேட் சென்சஸ் எப்போ கரெக்டாக எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1881. ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கப்பட்டது 1872. ஆனால் அதை கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சது 1881 தான். 81 86 வரைக்கும் கேஷ் சென்சஸ் எடுத்தாங்க. இந்த சென்சஸ் எல்லாத்தையுமே யாரும் எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்னா, வில்லேஜ் லெவலில் எடுக்கிறதுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, அர்பன், அதாவது இதில் வந்து ஹவுசிங் மினிஸ்ட்ரி ஃபார் அர்பன், இதில் வந்து சென்ட்ரல்லேருந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? இது ஸ்டேட்டு, இது சென்ட்ரல். ஓகே, இது சென்ட்ரல்ல இது எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்செக்ஸோட கமிஷனர் யாரு அப்படி இருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் கமிஷனர் 15th வந்து சந்திரமௌலிங்கிறவரு இருந்தாரு.
இந்த அதோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சருங்கிறது தான் இதோட தீமு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மதுபானி பெயிண்டிங்னா என்னன்னு பாத்துருவோம். லார்ஜஸ்ட் வந்து பீகார்ல தான் மதுபானி பெயிண்டிங் வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் மதுபானி பெயிண்டிங்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பெயிண்டிங் வந்து ஃபேமஸ் இருக்கு. இதுல என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கலம்காரி சாரி இருக்கு இல்லைங்களா, ஆந்திர பிரதேஷ்ல ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர்ல சாரி எல்லாம் கூட கட்டியிருப்பாங்க கலம்காரி சாரின்னு சொல்லிட்டு. அப்புறம் வரலி பெயிண்டிங்கிறது மகாராஷ்டிரா ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் மும்பைல வந்து என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் சமிட். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் சமிட் என்னன்னா மோடி தலைமையில தான் நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னா வேர்ல்டு, அதாவது ரிலையன்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ட்ரேட் சென்டர் இருக்கு, அங்கதான் நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் சமிட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் அது ஃபர்ஸ்ட் வேவ் சமிட் எங்க நடக்குது அப்படின்னா மும்பைல. இது நம்ம ரஜினிகாந்த் எல்லாருமே போயிருக்காங்க. இது இந்த சினிமா துறையில ஆடியோ வீடியோ எல்லா துறையிலையும் உள்ளது, இங்க இதுல கலந்துப்பாங்க. இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட் தான் இது. இது ஃபர்ஸ்ட் டைம் இது நம்ம இந்தியாவில் நடக்குது. இதுல வந்து மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வேவ்ஸ் இந்த சினிமா துறையை வந்து ஆரஞ்சு எக்கானமின்னு சொல்றாரு. இது மூலயமா பொருளாதாரம் நிறைய நமக்கு வருமானங்கள் வருது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. இது வந்து ஒரு தனிப்பட்ட பொருளாதாரம் நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆரஞ்சு எக்கானமி அப்படின்னா என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் கல்ச்சரல் சம்பந்தப்பட்டது. இந்த ஆரஞ்சு எக்கானமி இஸ் த கிரியேட்டிவ் எக்கானமி ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் ஆன் கிரியேட்டிவிட்டி, கல்ச்சர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் லைக் மீடியா, என்டர்டைன்மெண்ட், ஆர்ட்ஸ், டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இது எல்லாமே சேர்ந்தா ஆர்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன், இது எல்லாமே சேர்ந்தா ஆரஞ்சு எக்கானமி. அதாவது இந்த ப்ளூ எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஓஷன் ப்ளூ எக்கானமினா ஓஷன்ல உள்ளது மெரைனு ஃபிஷ், அந்த இதெல்லாம் ப்ளூ எக்கானமி. சில்வர் எக்கானமி சொல்லுவாங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு எக்கானமி சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு எக்கானமி வந்து சினிமா துறை சார்ந்தது, மியூசிக் சம்பந்தப்பட்டது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் உள்ளது, அதாவது இந்த டெக்னாலஜி ஓரியன்டா உள்ளது. இது எல்லாமே ஆரஞ்சு எக்கானமி சொல்லுவாங்க. இதனால நமக்கு நிறைய வருமானங்கள் வருது, இதுல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இப்போ யூடியூப் கூட அதுல தான் வரும். அந்த ஆரஞ்சு எக்கானமி டிஜிட்டல் எக்கானமி. ஓகேங்களா. ஆரஞ்சு எக்கானமினா டிஜிட்டல் உள்ளது. ஓகே, மியூசிக், ஆர்ட்ஸ், இன்னோவேஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்திரம். இவர் யாருன்னா அலோக் ஜோஷி. அலோக் ஜோஷி யாரு அப்படின்னா சேர்மன் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு. இவர் இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்காரு, எக்ஸ் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங், அதாவது ரால இருந்திருக்கிறாரு. ரானா எல்லாருக்குமே தெரியும். என்ன ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் இஸ் த ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்காக உள்ள ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க. அதோட பிரைமரி ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா கேதரிங் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ், கவுண்டர் டெரரிசம் அண்ட் கவுண்டர் ப்ரொலிஃபரேஷன், அட்வைசிங் இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் அட்வான்சிங் இந்தியன் ஃபாரின் ஸ்ட்ராட்டஜிஸ். இது எல்லாமே பண்றதா ரிசர்ச் அனலைசிங். இது மிகப்பெரிய ஒரு ரெப்யூட்டட் ஜாப். இதுல இருந்தது யாருன்னா அலோக் ஜோஷி. அவர் தான் இப்போ நேஷனல் அட்வைசரி கவுன்சில்ல சேர்மனா நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல சயின்ஸ் அண்ட் டெக்ல என்னன்னா அமேசான் ப்ராஜெக்ட் கியூப்பர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா அந்த சேட்டலைட் லோவர் எர்த் ஆர்பிட், இங்கேருந்து லோவர் எர்த் ஆர்பிட்ல கிட்டத்தட்ட 3000க்கு மேல சேட்டலைட் விட்டு ஸ்பீடான நெட்டு கிடைக்கிறதுக்காக உள்ள ப்ராஜெக்ட் தான் இந்த கியூபர். அந்த கியூபர் ப்ராஜெக்டை இதே மாதிரி எலான் மஸ்கும் பண்றாரு, நியூரல் லிங்க்னு ஒன்று பண்றாரு, அந்த மாதிரி மெட்டாவும் பண்றாங்க. இவங்க பண்றது கியூபர். ஓகேவா. இந்த கியூபர் என்ன அப்படின்னா இந்த கியூபர் சிஸ்டம் வந்து லோவர் ஹெல்த்துக்கு ப்ராஜெக்ட். கியூபருங்கிறது இந்த சப்சிடரி அமேசான் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் 2019 இதை ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் சேட்டலைட் இன்டர்நெட் கன்ஸ்டாலேஷன் என்ன அனைத்தும் சேர்ந்ததுதான் கன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. இது வந்து யார் ப்ரொவைட்னா லோ லேட்டன்சி பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்காக இதை நிறைய சேட்டலைட் அனுப்புவாங்க. இந்த இது வந்து என்னன்னா லோயர் எர்த் ஆர்பிட்ல 3236 சேட்டலைட் அனுப்ப போறாங்க. இந்த ஃபார் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்காக. ஓகேவா. இப்போ வரைக்கும் நம்ம 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைனா 10G வந்துட்டாங்க. ஜப்பான் வந்து 6G யூஸ் பண்றாங்க. ஓகேவா. இதெல்லாம் ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல த காஷ்மீர் ஷால்ங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த காஷ்மீர் ஷால் புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னா ரோசி தாமஸ். ஹார்ட் லேம்ப்னு ஒரு புக் இருக்கு. அந்த இது வந்து யார் எழுதுனா பானு முஸ்டாக்குங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்துருவோம். இது பாத்தீங்கன்னா தெரியும். இங்க யாருன்னா எல்லாருமே IPL ஃபீவர்ல இருப்போம். ஆனா வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து என்ன ஃபீவரா இருப்பாங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப இதா இருப்பாங்க. CR7, மெஸ்ஸி, ரொனால்டோ, அதுக்கப்புறம் வந்து பீப்பா, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. அந்த இதுல வந்து ஃபுட்பால் இதுல இது வந்து இங்கிலாந்து சேர்ந்த லிவர்பூல் டீமு என்ன ஜெயிச்சிருக்காங்க, சாம்பியன்ஷிப் பட்டம் வந்துருக்காங்க. எதுல 2024-25க்கு உண்டானது.
வின் த பிரீமியர் லீக் 2024-25. ஓகேவா? அதுக்கப்புறம் டேஸ்ல இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்டர்நேஷனல் லேபர் டே மே 1ஆம் தேதி. இந்த மே 1ஆம் தேதி இன்டர்நேஷனல் லேபர் டே. 1923 சிங்கார விலங்குறது இந்தியாவை சேர்ந்த சிங்கார விலங்குறது இந்திய லேபர் டேவை இவர் தான் அறிவிச்சாரு மே 1ஆம் தேதிங்கிறத. இந்த மகாராஷ்டிரா டே, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் டே மே 1ஆம் தேதி. ஏன்னா 1960 தான் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தை பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து மும்பை மாகாணமா பிரசிடென்சியா இருந்துச்சு. எப்படி நம்ம மெட்ராஸ்ல வந்து ஆந்திரான்னு தனியா பிரிஞ்சது, கேரளான்னு தனியா பிரிஞ்சது, கர்நாடகான்னு பிரிஞ்சு, அது இது எல்லாமே மெட்ராஸ் ப்ராவின்ஸா இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இது வந்து பாம்பேவா இருந்தது. குஜராத் அண்டு மகாராஷ்டிரா, குஜராத்தி பேசுறவங்களா குஜராத்தியும், மராத்தி பேசுறவங்களா மகாராஷ்டிராவும் பிரிஞ்சிருச்சு. அந்த இதுல தான் இது இன்னைக்கு 1960 இது பிரிஞ்சுது. அதை தான் என்ன அது மே 1ஆம் தேதி குஜராத்தி மகாராஷ்டிரா டே கொண்டாடுறாங்க. அப்புறம் உஜ்வாலா டே மே 1ஆம் தேதி 2016 இந்த நாள் அன்னைக்கு தான் எல்பிஜி ஃப்ரீயா கேஸ் கொடுக்குற திட்டத்தை மோடி அவர்கள் அறிவிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு. அப்புறம் வேர்ல்டு டியூனா டே. ஏன்னா டியூனா மீன் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கனால மே 2ஆம் தேதி அதை பாதுகாத்துக்காக உண்டான டியூனா டே கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான ஸ்கீம்ஸ்ல என்ன அப்படின்னா ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ஸ் அப்படின்னா ஆர்ஜிஎம்னு சொல்லுவாங்க. 2014 ஆரம்பிச்சது. நாட்டு மாட்டை காவந்து பண்ணும், காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன்னா என்ன அப்படின்னா பால் தர பொவைன் மாடுகள், அதாவது எரும மாடு பசுமாட்டுல இருந்து பால் தர்ற பொவைன் மாடுகளை பாதுகாக்கிறது, அவங்கள வந்து இன்னும் இன்செமினேஷன் மூலயமா இன்னும் நிறைய மாடுகளை உற்பத்தி பண்றது, நாட்டு மாடை அழிக்காம இன்னும் நிறைய மாடுகளை உருவாக்குறதா இந்த திட்டம். இது வந்து என்னன்னா ப்ராஸ்பெரிட்டி வித் ராஷ்டிரிய கோகுல் மிஷன். 2316 கோடி டிஸ்பர்ஸ்ட் ஸ்டேட் யூட்டி லாஸ்ட் 5 இயர்ஸ். 8 கோடி டைரி ஃபார்மர்ஸ் இதனால பெனிஃபிட் அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 19 பொவைன் ஐவிஎஃப் லேப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இந்த 2 நேஷன் காமதேனு ப்ரீடிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் 2 நேஷன்ல தொடங்குறாங்க. ஓகேவா? இந்த இதோட மெயின் ஃபோக்கஸே என்ன இந்த இதுனா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இந்த ஸ்கீம்ல இண்டிஜினியஸ் கேட்டல், அதாவது இங்க உள்ளது முர்ரா, அதுக்கப்புறம் நாட்டு மாடு, அப்புறம் பொவைன்ஸ் சிஸ்டத்துல நிறைய மாடு இருக்கு. அந்த இதுல ஹச்எஃப்னு சொல்லுவாங்க. அந்த இதே மாதிரி இந்த கேட்டில் பஃபலோ பிரீட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது இல்லாமல் இந்த மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் பொவைன் அனிமல்ஸ் அப்படிங்கிறதுனால என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொமோட் த ஹை குவாலிட்டி பெனிஃபிட்ஸ் ப்ரீடிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சர்வீஸ். ஆர்டிஃபிஷியலாக இன்செமினேஷன் சர்வீஸ்லாம் பண்ணி பொவைன் சிஸ்டத்தை, ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக பாலோட கன்சம்ஷன் அதிகமாகுது. அதனால பொவைன் மாடுகளை அதிகப்படுத்தணும், இன்செமினேஷன் மூலயமா அது அதிக மாடுகளை உற்பத்தி பண்ணும், அதிக பால் கறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ஸோ இன்னைக்கு உண்டான நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு உங்களோட இம்பார்ட்டன்ட் நியூஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4 எக்ஸாம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், நல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Sendermap. You dare to dream, we care to accomplish.